ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு அண்ட் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். நான் காலையில் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி சண்டே அதுவுமா போயிட்டு 2 ஆட்டுக்கால், அதாவது 2 ஆட்டோட ஆட்டுக்கால், மொத்தம் 8 கால் வரும். 8 காலை வாங்கிட்டு வந்துட்டு நானே நெருப்பில் வாட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி சுத்தம் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துங்க. சரிங்களா? சிம்பிள் ட்ரிக்காக சொல்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அளவு இவ்வளோ தான் வரும். 2 ஆட்டுக்கால் 4 8 கால் வந்து இவ்வளோ தான் வரும். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, அடுத்து வந்து சீரகம், மிளகு, மல்லி, வரமல்லி அதை எடுத்துங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னான்ட்டுனா, அந்த வரமல்லி இருக்குல்ல, வரமல்லி மிக்சியில் போட்டுங்க. அது கூட மிளகு, சீரகம் அதையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துங்க. சரிங்களா? அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், அந்த வெங்காயத்தை எடுத்து சின்ன உரலில் போட்டு இடித்து, ரொம்ப நெஞ்சிராமல் ஓரளவுக்கு இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு இருக்கு இல்லைங்க, அதையும் போட்டு இதே மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுங்க. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சு ஆட்டுக்கால், வேறு எதுவுமே போட வேணாம், அப்படியே வெறும் ஆட்டுக்காலாக அப்படியே உள்ளார போட்டுருங்க. உள்ளார போட்டிங்களா? அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண வச்ச ஒவ்வொரு பொருளும் அதில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சு இஞ்சி பூண்டை போட்டுருங்க. கிண்டுனா அவசியம் இல்லை, போடுங்க. அடுத்து வந்து வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க. கருவேப்பிலை ஒரு சும்மா கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுருங்க. அடுத்து வெங்காயம் தட்டி வச்சோம்ல, அந்த வெங்காயத்தை உள்ளார போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இடித்து வச்சோமே பெப்பர்ஸ், அந்த அந்த அது என்னது சீரகம், அந்த பொடியை போட்டுக்கிடுவோம். போட்டு தேவையான உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக 2 கலரு, அப்படி ஒரு கலரு இப்படி ஒரு கலரு கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே சொல்லாம விட்டாச்சு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஆட்டுக்காலில் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம், லைட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு பரட்டிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிங்க, கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க. கொத்தமல்லி, லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. விசிலை போட்டு குக்கரை கொதிக்க விட்டுருங்க. மேக்ஸிமம் ஒரு 7 to 8 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே விட வேணாம். 7 to 8 விசில்
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்த உடனே செய்கிறது. ஒரு சில பேர் வாங்கி வச்சு லேட்டாக 2-4 நாளுக்கு ஒருக்கா அப்படி செய்வாங்க. நம்ம உடனே செய்கிறது. அவ்வளோதான். நல்லா 7-8 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். விசில் அடங்கினோட்டும் விசில் எடுத்து கீழே வச்சுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போயே பாருங்கள் சூப் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. வாசனை பயங்கரமாக இருக்கும். இப்போயே அப்படியே மெய் மறந்து அப்படியே ஒரு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? ஆச்சா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த சூப் எடுத்து பவுலில் ஊற்றிடுங்க. பவுலில் ஊற்றி ஒரு பீஸை வச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தாங்க. சிம்பிள் ட்ரிக்ஸு தான் சூப்பு செய்கிறது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். டன்டடாங், ஆட்டுக்கால் சூப் ரெடி. அடுத்ததாக ஆட்டுக்கால் குழம்பு. இதே கால்களை வச்சு குழம்பு அப்படியே மாற்றி அடுத்து வந்து தேங்காய், சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுங்க. சோம்பு எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா மைய எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க போதும். அடுத்து வடைச்சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சு செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் அப்படிமாங்களா, அது மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் தான். அது கொஞ்சம் அளவு நிறையவே ஊற்றுங்க. போதும். நம்ம இதில் என்னென்ன போட போகிறோன்னு தெரியுங்களா? பட்டை, கிராம்பு, இலை, அடுத்ததுன்னா ஏலக்காய், சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை உள்ளார போட்டுருங்க. சரி, சோம்பல்ல சீரகம், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கருகிடக்கூடாது. அதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை போட்டுருங்க. கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. லைட்டாக கிண்டி விட்டு லைட்டாக அந்த பதம் வரும், செந்நிற பதம் வரும் பாருங்க. லைட்டாக, ரொம்ப வேக விட்டக்கூடாது. லைட்டான பதத்தில் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க போதும். போட்டு கிண்டிட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு, அந்த பச்சை வாடைம்பாங்களா, அந்த வாடை போகிற வரைக்கும் கிளறி எடுத்துங்க. பெருசா கொஞ்சம் சட்டியில் பிடிக்கும். அந்த டயத்தில் வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பு இருக்குல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. சூப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதிகமாக குடிச்சிட்டேன். கொஞ்சமாக திரும்ப சூப்பு இருக்கும், பீஸ் இருக்கும். பீஸ் எல்லாமே போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. நம்ம பண்ணுற சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததா இல்லையான்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்து வந்து மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப காரம் வேணாம். எப்பொழுதும் காரன்றது உடம்புக்கு நல்லதே இல்லை. அதிக காரம் சேர்த்துக்கிறது வேணாம். கொஞ்சம் அளவான காரத்தை போட்டுக்கிட்டுங்க. போட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். கிளறிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்த்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பார்த்தீங்களா ஆட்டுக்கால் குழம்பு. இப்போயே உப்பு காரம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துருங்க.
பாருங்கள், ஆட்டுக்கால் பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல் தோணும். சாஃப்டாக வெந்திருக்கு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம ஆட்டி வச்ச தேங்காய் ஊற்றிடுங்க. ஊற்றி மறுபடியும் ஒரு கிளறிட்டிங்கன்னா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுருங்க. அது வாட்டு வேகட்டும். அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. அப்படியே சாப்பாடு போட்டு ஆட்டுக்காலை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் போட்டு வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். பார்ப்போம். நான் முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிடுவோம். கடைசியாக கொத்தமல்லி லைட்டாக போட்டு விட்ருங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிட போட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.